எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பங்கு சந்தை மூலம் வருமானம் யாருக்கு, ஷேர் மார்க்கெட் மூலிமா ஒருத்தருக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு உண்மையான ஜாதகம். இது டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலவரம் வரும், செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது உண்மையான ஜாதகமானு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் கூட வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் அவர்கிட்ட நான் கேட்காம இந்த வீடியோ போடுறதுனால வந்து அவர் பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஆனால் இது உண்மையான ஜாதகம். இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டிங்கன்னா இந்த கிரக நிலவரம் தான் வரும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்கல்ல, பாவகத்தை வச்சு பார்க்கணும், பார்வையை வச்சு பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது வந்து ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறீங்கல்ல. இதில் வந்து எதாவது பார்வை தொடர்பு இருக்குதா, அல்லது வந்து 2, 8, 5, 11 இந்த மாதிரி பாவகங்கள் வந்து தொடர்பு வருதான்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து என்னுடைய புரிதலில் வந்து இது பார்க்குறதில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பாவகங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எதிரியினுடைய வருமானம் வருதா, எதிரியினுடைய லாபம் வருதா, இந்த ஜாதகனுடைய வருமான லாபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நட்சத்திரத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 2 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரத்தை வந்து அதிகமாக ரிசர்ச் பண்ணதுனால நட்சத்திரம் தான் பலன் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு. அதனால் வந்து கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை வந்து நான் வந்து பார்க்குறதில்ல. ஏன்னா கிரகங்கள் வந்து வேலைக்காரங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஓனர்ஸை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ கிரகத்தை வச்சு நான் பலன் சொல்கிறதில்ல, பார்வையை பார்க்குறதில்ல, பாவகத்தை வந்து ஒரு 70% வந்து எடுக்கிறதில்ல. ரொம்ப ரேர் கேஸில் 30% மட்டும்தான் பாவகத்தையே நான் வந்து கணக்கில் எடுத்துக்கிறது. மெயினாக நட்சத்திரத்தை மட்டும் வச்சே வந்து நான் பலன் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய மெத்தட் வந்து நீங்கள் வந்து தப்புன்னு நிரூபித்து காட்டுங்க. நிரூபிக்க முடியாது, ஏன்னா இது வந்து 100% ஒர்க் ஆகுது. அவரே வந்து நான் இந்த பலன் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அந்தளவுக்கு வந்து இந்த நட்சத்திரம் வந்து வேலை செய்யுதுங்கிறது அனுபவத்தில் தான் நான் வந்து கண்டுபிடிச்சது. இப்போ நீங்களும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் என்ன, ஒவ்வொரு கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ புதன் நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் இருக்குது. புதன் இருக்குது, சந்திரன் இருக்குது. ராகுனுடைய நட்சத்திரத்தில் வந்து கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது. செவ்வாய் கேது இருக்குது. கேதுனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது. சனியினுடைய நட்சத்திரத்தில் சனி மட்டும்தான் இருக்குது. லக்னம் நின்ற புள்ளியும் சனி நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரத்தில் வந்து குரு மட்டும்தான் இருக்குது அவிட்ட நட்சத்திரத்தில். சுக்கிரன் நட்சத்திரம் பூராடத்தில் சூரியன் மட்டும் இருக்குது. சூரியன் நட்சத்திரத்தில் எதுவும் இல்லை, சந்திரன் நட்சத்திரத்தில் எதுவும் இல்லை, குரு நட்சத்திரத்தில் எதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, எந்த நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் வந்து சம்மந்தப்படுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்லி எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் தான் கண்டுபிடிச்சேங்க இந்த கான்செப்ட். இதில் சொல்கிறதுல என்னங்க இருக்குது, யாருமே இதை சொல்லலை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிபதி இந்த அதிபதி அந்த அதிபதி நீசமாக இருக்குது, அஸ்தங்கமாக இருக்குது, அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எளிமையாக வந்து ஒரு கான்செப்ட் உருவாக்கி யாரும் சொல்லலை. நான் தான் சொல்கிறேன் இதை. இப்போ புதன் நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் இருக்குது, ராகு நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் இருக்குது, கேது நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் இருக்குது. அப்போ இந்த 3 கிரகங்கள் தான் இவங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து புதன் ராகு சம்மந்தப்படாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே நான் ஷேர்ஸ் வந்து போட்டு லாஸ் ஆகிருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் திரும்ப போட்டு லாபம் சம்பாதிக்கலான்னு இருக்கேன், அது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது இந்த கேள்வி கேட்குறாரு. அந்த ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு அப்படின்னா புதன் ராகு சம்மந்தப்படாமல் அதை பண்ண முடியாது. இந்த புதன் ராகு வந்து நீங்கள் கிரகங்களை வச்சு பார்த்தா உங்களால் பலன் சொல்ல முடியாது. இந்த கிரகங்களில் வந்து நீங்கள் பார்வை சேர்க்கை மூலிமா அது கனெக்டே ஆகலை. எப்படி நீங்கள் பலன் சொல்லுவீங்க? இவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜாதகத்தை வச்சு இவர் ஷேர் மார்க்கெட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டை தவிர எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இந்த ஜாதகத்தில் கிரக நிலவரத்தை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் தான் இவர் பிஸ்னஸ் பண்ணுறாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களா? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சில ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க, குரு பார்வை வச்சு சொல்லிடுவேன்றாங்க. நீங்கள் பாருங்கள், குரு பார்வை வச்சு சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சிலர் வந்து பாவகத்தை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் சொல்ல முடியாதுங்கிறத நான் கேரண்டி கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வந்து நிரூபித்து காட்டுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பார்ப்போம். ஏன்னா அந்த லாஜிக்கே தப்பாக வருது. கிரகங்களை வச்சு பலன் சொல்ல முடியாது நட்சத்திரம் இல்லாமல். இப்போ நான் சொன்ன கான்செப்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். புதன் நட்சத்திரத்தில் 2 பிளானட் இருக்குது, ராகு நட்சத்திரத்தில் 2 பிளானட் இருக்குது. அதனால தான் இவர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே போய் தொழில் பண்ண முடிஞ்சது. சரி, அப்போ லாஸ் ஆகிருக்குது, இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் ராகு மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவர் ஜெயிச்சிருப்பார். ஆனால் இங்கே கேதுவும் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. இப்போ கேதுவும் வந்து அங்கே இயங்கிட்டு இருக்கு. அப்போ புதன் ராகு கேது 3மே இயக்கத்தில் இருக்குது. இதில் ராகு கேது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிருக்குது. ராகு நட்சத்திரத்தில் கேது இருக்குது, கேது நட்சத்திரத்தில் ராகு இருக்குது. பாருங்கள், கேது நட்சத்திரத்தில் ராகு இருக்குது, ராகு நட்சத்திரத்தில் கேது இருக்குது.
இப்போ ராகுக்கு அது நட்சத்திர பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை கொடுத்து கெடுத்துரும். பரிவர்த்தனை ஆனாலே அது வந்துட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், இந்த கேதுவை டீஆக்டிவேட் பண்ணுங்கள், வெறும் புதன் ராகு மட்டும் இயக்குங்க, சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டாக சொல்ல முடியுது அப்படின்னு அவர் கேட்டார். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, நான் சொல்கிறது பொய்யா தெரிஞ்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, அவர் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் வேணால் பேசுங்க. நான் சொன்னது ஒன்று கூட தப்பு வரல, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது, அவர் தான் சொன்னார். அது என் நட்சத்திர ரீதியாக தான் நம்ம இதை சொல்ல முடிஞ்சது. அவர் என்ன சொல்கிறாரு, பிரபல ஜோதிடர் எல்லாத்தையுமே போய் பார்த்தேன், எந்த பிரச்சனை இருக்குதுன்னு யாரும் கண்டுபிடிக்கல, தீர்வும் யாரும் சொல்லலைன்றாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு ஜாதகம் பார்க்குறீங்க? தீர்வே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? பெரிய ஜோசியர்கள்னு சொல்லி பின்னாடி டிகிரிலாம் போட்டுக்கலாம், சக்கரவர்த்தின்னு பேர் போட்டுக்கலாம். ஒன்றுமே சொல்ல தெரிலனா எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் நான். எவ்வளவோ டிப்ஸ்லாம் கொடுக்குறீங்க, நிறைய ஜாதகங்களை வரி வரியாக விளக்குறீங்க, ஆனால் பலன் சொல்லும்போது ஒன்றுமே சொல்லலையே, ரெமடியும் சொல்லலை, அவர் என்ன ஃபீல்டில் இருப்பாருன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த குருவை வச்சு சொல்லுங்கள், அல்லது எந்த பாவத்தை வச்சு சொல்லுங்கள், அல்லது 10ஆம் அதிபதியை வச்சு சொல்லுங்கள், ஒன்றுமே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது, தப்பாக தான் வரும். இது லிங்க் நட்சத்திரம் மூலியமாக மட்டும்தான் எடுக்க முடியும். இது நான் 150 ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கான்செப்ட், நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது சொல்கிறதுல ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நீ தான் கண்டுபிடிச்சியா, இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் இல்லையானா இல்லை, யார் கண்டுபிடிச்சா? எல்லாருமே லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்து அதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படி தானே பார்க்குறீங்க. டைரெக்டாக நட்சத்திர கனெக்ஷன் எடுத்து அதை கம்பைன் பண்ணி எதில் நட்சத்திரம் இல்லையோ அது உதவி கிடைக்காதுங்கிறத நான் தீர்மானமாக சொல்கிறேனே. இப்போ இவருக்கு சூரிய நட்சத்திரத்தில் பிளானட் இல்லை, அப்போ இவர் அப்பா உதவணும்னு நினச்சாலும் அவர்கிட்ட வசதி இருக்காது. சந்திரன் நட்சத்திரத்திலும் பிளானட் இல்லை, அவங்க அம்மா உதவணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு எதுவுமே கொடுப்பனை இல்லை. குருங்கிற ஜாதகரே முயன்றாலும் அதில் பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறத இந்த 3 கிரகங்கள் சுட்டி காட்டுது. இங்கே குரு நீசம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. நிறைய ஜாதகர் அவர் போய் காமிச்சதில் என்ன சொல்லியிருக்காங்க, குரு நீசமாக இருக்குதுன்னு எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. குரு நீசம் கிடையாது, அது நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். அப்போ குரு உச்சமாச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பல ஆங்கிளில் யோசிக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிட முறையே நிறைய தப்பாக வருது. இது ரியாலிட்டியில் அப்ளை பண்ணி நான் சொல்கிறது நான் கரெக்டுன்னு சொல்லலை, நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்லலை. என்னுடைய புரிதலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜாதகர்கள் இதை சொல்கிறதையே நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்கள் விருப்பங்கிறது. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இதை கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நீ கேட்காதீங்கன்ற நான். ஆனால் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற முறை தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒர்க் ஆகுது, அதை எப்படி நான் தப்புன்னு சொல்கிறீங்க? நிரூபிச்சு காட்டுங்க தப்புன்னா. அவர் இந்த ஜாதகர் கேட்டவர்கிட்டயே நீங்கள் பேசுங்க, நான் சொல்கிறது பொய்னா அவர்கிட்ட கேளுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, எப்படி இதை கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு படிப்பில் தடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். புதன் கேது சம்மந்தப்படுது, படிப்பில் தடை ஏற்படுது. ஷேர் மார்க்கெட் பண்ணுறாரு, புதன் ராகு சம்மந்தப்படுது. எல்லாமே நட்சத்திரத்தை வச்சே நான் சொல்லியிருக்கேன். அப்பானாலும் பெனிஃபிட் இல்லை, அம்மானாலும் பெனிஃபிட் இல்லை, ஜாதகர்னாலும் பெனிஃபிட் இல்லைங்கிறத வெறும் நட்சத்திரத்தை வச்சு நான் சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? வேறு எதையுமே நான் பார்க்கல, கிரகத்தை பார்க்கல, பார்வையெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. வெறும் இந்த கான்செப்டை வச்சு இத்தனை விஷயங்களையும் நான் கண்டுபிடிச்சி சொன்னேன். இப்போ இவர் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணுறது? புதன் ராகு மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும், கேது டீஆக்டிவேட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். இதில் நீங்கள் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி எதையுமே பலன் சொல்ல முடியாது கடைசி வரைக்கும். அதனால் டேரெக்டாக கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு போயிருங்க, எந்த கிரகம் அதிகமாக நட்சத்திரத்துக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லி 10 தடவைக்கு மேலேயே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில, எல்லாமே சொல்லியாச்சு. நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டேன் நான். செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்களேன், நிரூபிங்க, நீ சொல்கிறது தப்பாக வருதியான்னு நிரூபித்து காட்டுங்கன்ற நான். நிரூபித்தா தானே நீங்கள் நான் சொல்கிறது தப்புன்னு ஏற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக வரும்னு சொல்கிறேன் நான். இது வரைக்கும் எல்லா ஜாதகத்திலும் அப்ளை பண்ணி பார்த்து 90% மேலே இந்த விதி மேட்ச் ஆகுது. 3 விதி தாங்க, யார் என்ன தொழில் பண்ணுறேன்னு கண்டுபிடிக்க 3-4 விதிகள் தான். ஒன்று, அதிக நட்சத்திரத்தை கனெக்ட் ஆகக்கூடிய பிளானட் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது, நம்பர் 1. நம்பர் 2 பரிவர்த்தனையான கிரகம் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்குது, நம்பர் 2. அது நட்சத்திர பரிவர்த்தனை கூட இருக்கலாம், கிரக பரிவர்த்தனையாகவும் இருக்கலாம், நம்பர் 2. 3வது ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரி பிளானட் வாழ்க்கையை தீர்மானிக்குது. 4 சனிக்கு 10ல் இருக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையை தீர்மானிக்குது. 4 கான்செப்ட் தான். இதில் மெயின் 2 கான்செப்ட் நட்சத்திர பரிவர்த்தனையான கிரகங்கள், அடுத்து அதிக நட்சத்திரத்தை கனெக்ட் ஆகக்கூடிய கிரகங்கள். இதுவே 90% மேட்ச் ஆகி வருது. உங்கள் ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை எடுங்க, எந்த நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஜாதகத்தில் புதன் ராகு சம்மந்தப்படுறதுனால ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கோடிகளை சம்பாதிப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். வேறு எதையுமே நான் பார்க்கல. நீசம், உச்சம், ஆட்சி, திரிகோணம், திக்பலம்லாம் நான் பார்க்கல. பிளானட்ஸே நான் பார்க்குறதில்ல, பார்வை பார்க்குறதில்ல. கிரகத்துக்கு வரோம், பார்க்குறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம், நடக்கும்னு சொல்கிறோம். இப்போ ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே கேது ஆக்டிவேஷனில் இருக்குது. அதனால தான் புதனோட கேது சேரும்போது
படிப்பில் வந்து தடை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். கேதுவை டீஆக்டிவேட் பண்ணுங்கள், வெறும் புதன் ராகு மட்டும் ஆக்டிவேட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி அனுப்பிச்சாச்சு. இவருக்கு வந்து போலியோனால் வந்து கை கால் வந்து ஆக்டிவேஷன் இல்லாமல் ஃபங்க்ஷனிங் இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன கான்செப்ட் தான். இங்கே வேறு எதையை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. 2 கான்செப்ட் தான். ராகுவுக்கு 6வது இடத்துல லக்னம் இருக்குது, லக்னத்தில் சனி புதன் இருக்குது. இந்த ரெண்டுமே மாரகாதிபதி நட்சத்திரத்தில். லக்னன்றது மாரகாதிபதி நட்சத்திரத்தில், சனின்றது மாரகாதிபதி சனி நட்சத்திரத்தில், புதன்ன்றது மாரகாதிபதி புதன் நட்சத்திரத்தில். ராகுவுக்கு 6ல் இது இருக்கிறதுனால அவருக்கு வந்து உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வந்து கையில் வந்து ஃபங்க்ஷன் இல்லை, கை காலில். அது எதனால் ஏற்பட்டுச்சுன்னா ராகுவுக்கு 6வது இடத்துல, 6ங்கிறது நோய் தானே. இப்போ ராகுவுக்கு 6ல் இருக்க உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது. இது ரெண்டுமே வந்து மாரகாதிபதி, 3 மாரகாதிபதி நட்சத்திரத்தில், மாரகாதிபதியும் லக்னத்தில் நிற்கிறதுனால இந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்படிங்கிறது தான் இதில் கடைசியாக சொல்லக்கூடிய கருத்து. அப்போ பங்கு சந்தை வேணும் அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா புதன் ராகு வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா என்னது, ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலம் அதை நான் வந்து பேசலை. நான் சொல்கிறது வந்து அதோடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளான் சம்மந்தப்பட்டால் அதை அவங்களை இயக்கி கொண்டு போகுது. ஒரு ஜாதகத்தை கூட மிஸ் ஆகாமல் கொண்டு போகுது. எல்லா ஜாதத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கொடுப்பனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணலாம் தாராளமாக. கேது இருக்கிறதுனால கேதுவை மட்டும் டீஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்கேன். மற்றபடி அவருக்கு சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து பாவகம் கிரகங்களை வந்து நான் பார்க்குறத விட்டாச்சு. வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிற முறை தான் இந்த முறை. இது மூலிமா பங்கு சந்தை மூலம் வருமானம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி பார்க்குறோம். கிடைச்சாலும் இதில் பாதிப்பு வருது கேது இருக்கிறதுனால. அப்போ ஒரு கிரகம் டீஆக்டிவேட் பண்ணால் இது மட்டும் இயங்கும், சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.